ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்டம்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி முக்கியமான ரெசிபி சொல்ல போகிறேன். அது நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, செஞ்சுருக்க மாட்டீங்க யாருமே. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் கூட கிடச்சிருக்காது. நான் அந்த மாதிரி ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கிறேன். முக்கியமானது, ரொம்ப லேடிஸுங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ரெசிபி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க லைஃப்பில். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தா எனக்கு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ரெசிபின்னு சொல்லட்டுமா? பாருங்கள், இந்த ரெசிபி தான். இது முக்கியமான ரெசிபி தான். நான் எப்பவும் செஞ்சுருக்க மாட்டீங்கல்ல, யார் வீட்லேயும் செஞ்சுருக்க மாட்டீங்க, எந்த ஹோட்டல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி முக்கியமான ரெசிபி நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு அரிசி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதனால் நான் எப்போயாவது அரிசி அலசும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி சாப்பிட்டு, ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அரிசியை சாப்பிட்ருக்க மாட்டேன். இது ஒரு நல்லாயிருக்கும். ஒரு நம்ம குட்டி குட்டியாக சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட பழக்கம் எனக்கு அப்படியே ஞாபகம் வரும். அதனால் பாருங்கள், ஒரு புடி அரிசி கொஞ்சம் அலசி, ரொம்ப ஊறக்கூடாது, கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுக்கணும். சாப்பிடும்போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிடணும். இந்த தேங்காய், தேவையான சர்க்கரை, நான் அதிகமாக சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், தேவையான அளவு போட்டுங்க. சின்ன கப்பு பொட்டுக்கடலை, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாதாம் இதெல்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி எப்போயாவது சின்ன வயசுலலாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட அதிகமாக இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலையே செய்வாங்க பாருங்கள். அந்த அரிசி வீட்டில் நிலத்தில் விளைஞ்ச அரிசி, அது ரொம்ப நல்லது. அதில் அப்படியே அது எங்கள் பாட்டி ஊற வச்சு அதுமாரி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே விளைஞ்சது, கையிலே குத்தி உரலில் குத்தி புடச்சி ஊற வச்சு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி. சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வந்துடும் எனக்கு. அது சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால இந்த அரிசி தான் இப்போ சாப்பிட முடியும் இல்லையா, அது மாதிரிலாம் கிடைக்காது இல்லையா. அது பாட்டி காலத்துலேயே போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ ரொம்ப ஆசை வரும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னா. அதனால எனக்கு இந்த மாதிரி ஆசை வர டைமில் அரிசி அலசும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சர்க்கரை, தேங்காய், பொட்டுக்கடலை, இந்த நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக. என்கிட்ட இல்லை, அதனால் சர்க்கரை சேர்த்துக்கினேன். இதுதான், இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காது குத்தும் போதெல்லாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் அரிசி, அது அந்த அரிசியில் காது குத்தும் போது, பசங்களுக்கு காது குத்தும் போது அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது நிறையா சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ப்ரௌன் அரிசியில் வெல்லம் கலந்து கடலெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. காது குத்துன ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போனீங்களாக்கா. அதனால் எனக்கு எப்போனா ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். அது ஒரேடியாக சாப்பிட மாட்டேன். இது நாள் ஃபுல்லாக வச்சுக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஞாபகம் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்குவோம், அவ்வளோதான். அதுக்காக இதே சாப்பிட மாட்டேன். அவங்க அரிசி சாப்பிட்ற பழக்கம் ஒன்றுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. இது முக்கியமான ரெசிபி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.